ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறோம். சூப்பர் சூப்பருங்க ஐயா. ஐயா என்னன்னா கடந்த பதிவுல விருச்சகத்தோட நிப்பாட்டிட்டோம். கண்டிப்பா. ஆமா, அதனால இப்போ எல்லாம் தனுஷ்காக ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2026 தனுஷ்க்கு எப்படி இருக்கு? நிச்சயமா சூப்பரா சொல்லிடலாம். ஒரு ஸ்பெஷல் ராசி தனுசு. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு, ஏன்னா பாக்கியம்னு சொல்ற வீடு. அப்போ ஒருத்தரை பாக்கியம் பண்ணி பிறந்திருக்கப்பா அப்படின்னாலே தனுசு பாக்கியம் பண்ணி பிறந்த ராசி தான். கஷ்ட நஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். புனர்பூசத்துல பிறந்த ராமருக்கு இருந்துச்சு இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் வாழ்க்கையில் இருக்குதான் செய்யும். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குதூகலமான வருடம் தான். ரொம்ப அற்புதமான வருடம். கேட்கறதுக்கே நல்லா இருக்குங்கய்யா. உண்மைதான். பாவம் அவங்க நிறைய 7.5 சனியிலிருந்து தப்பிச்சு மீண்டு வெளியில வந்து ஆள விடுறா சாமின்னு இப்பதான் ஏதோ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட். சூப்பர். ரொம்ப ஒரு ஆனந்தம், ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருட தொடக்கத்திலேயே ராசியை வந்து குரு பார்க்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியவே பார்க்கிறார். இது ரொம்ப விசேஷம். ராசிக்குள்ள வந்து வருட தொடக்கத்திலேயே யார் இருக்காங்கன்னா 5 குடைய செவ்வாய், 9 குடைய சூரியன், ராசிநாதன் குரு. சூரியன் செவ்வாய் குரு எல்லாம் ஒண்ணுக்கு பார்த்து மாபெரும் சிவராஜ யோகத்தோட வருடம் பிறக்குது. இது ரொம்ப விசேஷம். இதுல அஷ்டமாதிபதி சந்திரன் உச்சம் பெறாரு 6ல, விபரீத ராஜயோகம். 6 குடையவன் 8 குடையவன் 6ல், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 8 6 தொடர்பு. இது ஒண்ணு. அது போக 6ஆம் அதிபதியே ராசியில் இருக்கார் சுக்கிரன். 6 11 குடையவன். வழக்குகள், கடன், நோய், எதிரி, பகை இதெல்லாம் தலைதறிக்கு ஓட போகுது. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது. இப்ப அவங்களுக்கு மைண்ட்ல நிறைய ஆன்மீக யாத்திரை போலாமான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய ஆன்மீக யாத்திரை போலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுக்கும். இந்த வருடம் ஜூன் மாசம் வரைக்கும் குரு ராசியவே பார்க்கிறார். அதுக்கப்புறம் அஷ்டமத்துல குரு வருது. அது அப்புறம் அவங்களோட தசா புத்திகள், அவங்க பிறக்கும் போது இருந்த கிரக நிலைகளோட இப்ப இருக்கிற கிரகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ணிக்கணும். அஷ்டம குருன்னு சொல்லும்போது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா, 8ல் குரு இருக்கும் பொழுதுதான் வாலியே பட்டம் இழந்தாருன்னு ஒரு கவி இருக்கு. ஏன்னா இது முக்கியமா சொன்னா இவங்க ராசி அதிபதி வேற. ஆமா, 8ல் குரு இருந்தால் வாலியே பட்டம் இழந்தாருன்னு சொல்லுது. அப்ப நம்ம பட்டம் இழந்துருவோம் அப்படின்னா அப்பதான் அவங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். இப்ப அந்த குரு 8ஆம் இடத்துக்கு வரும்போது கடகத்துல யாருக்காவது ராகு இருக்குன்னு வைங்க, தனுசு ராசியில பிறந்து 1980 பிறந்திருந்தாங்கன்னா கடகத்துல ராகு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப கடக ராகு இருக்கும்போது அந்த ராகு குரு வந்து ராகுக்குள்ள வரும்போது தான் சண்டாளன்னு பேர் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களோட சனி எங்க இருக்குன்னு பாத்துக்கணும், மற்ற கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தான் அவங்களோட ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்றது. இந்த நியூ இயர்ல என்ன மாதிரியான மூமெண்ட் இருக்கும் அப்படின்னா அவங்க ஜனன ஜாதகம், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோசியரவோ, தெரிந்த ஜோதிடரவோ, குடும்ப ஜோதிடரவோ அவர்கள் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிட்டு. நம்ம எல்லாத்துக்கும் பார்க்க முடியாதுல்ல சார். கண்டிப்பா. அவங்க யாருக்கிட்ட பார்க்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க அங்க போய் பார்த்து நல்லபடியா என்ன மாதிரி இருக்கு சூழல், எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சேஃப். இதுல வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க பேராசைப்படாம இருக்கணும். இப்போ ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சம் பெறாரு, ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறாரு ஜூனுக்கு மேல. அப்ப வருடம் பாருங்க எப்படி தொடங்குது. அப்ப வருடம் தொடங்கும் போதே அஷ்டமாதிபதி பலம், 6 குடையவன் ராசியில. இந்த வம்பு வழக்கு கடன் நோய் இல்லாம பாத்துக்கணும், ஜாக்கிரதையா மூவ் பண்ணணுங்கிறது இவங்க மறந்துடக்கூடாது. ஆனா உபஜயஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன கஷ்டம் வந்தாலும், ராசியை குரு பாக்குறதுனால என்ன நெருக்கடி வந்தாலும் இவங்க கும்பிடுற சாமி இவங்க கூடவே இருக்கும் சார். ஆசீர்வாதமா இருக்கும் சார். அதனால பயந்துக்க வேண்டியதில்லை சார். வருஷ தொடக்கத்திலேயே ராஜ கிரகங்கள், நெருப்பு கிரகங்கள் எல்லாம் ராசிக்குள்ள இருந்து தொடக்கமா இருக்கிறதால கோபப்படாம இருங்க, டென்ஷன் ஆகாம இருங்க, பதட்டப்படாம இருங்க. இயற்கையாகவே ஈகோ ஜாஸ்தி உள்ள ராசி தனுசு ராசி. இயற்கையாகவே ஈகோ ஜாஸ்தி. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, நீ எல்லாம் ஒரு ஆள்னு உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருப்பேனா அப்படின்னா அங்க தனுசு. வில் அம்பு சார், இலக்கை நோக்கிய பயணம் சார். ஏற்கனவே நம்ம பிரசன்ன ஜோதிடத்துல தனுசு வந்து அழிவை சொல்கிற ராசி. ஒரு குலதெய்வம் பார்க்கிறோம், குலதெய்வம் பிரசன்னம் ஏதாவது நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தனுசு ராசியில சோவி விழுந்தாலே உங்க சாமி இல்ல, இப்போ அழிஞ்சிருச்சு, வெளியேறிடுச்சு, வேற இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லுவோம். தனுசு வந்து யுத்த ராசி.
குருட்சேத்திர போர் சார் தனுசு. யுத்த ராசி சொல்ற இடம் சார். தனுசு ராசிக்காரர்கள் யுத்தத்துக்கு தயாரா இருக்கிறவங்க. வெளியிருந்து ஆள் வேண்டாம், அவங்களுக்குள்ளேயே அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, அது நடந்துருமா, இதை நடந்துருமான்னு யுத்தத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தனுசுவோட குணம். கணவன் மனைவி இடையே ஈகோ வராம தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. கடன் அடையக்கூடிய காலம், உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலம், உங்க தாயாருக்கு உடல் ஆபத்துகள், உடல் தொந்தரவுகள் இருந்தா சரியாகக்கூடிய நேரம். ஒரு சொத்து விற்காமே இருக்கு சார், இப்ப நான் வித்துருவேனா அப்படின்னா விற்கக்கூடிய காலம் தனுசு ராசி என்பவர்களுக்கு. அர்த்தாஷ்டம சனினால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? அதையும் சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனினால பாதிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க, இல்லாம எல்லாம் இல்ல, ஹெல்த் பாதிக்குங்க. ஆனா ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால தப்பிச்சுக்கும், அப்படியே மெல்ல ஓட்டிக்கலாம், தப்பு வராது, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஒரு மருத்துவருக்கு இவங்க போய் உட்காரும் போது அவங்களுக்கு கரெக்டா ஓகே நல்ல மருந்தா கொடுக்கலான்னு எழுதி இறை பலத்துல கொடுத்துருவாங்க. அவங்க போய் மெடிசன் சாப்பிடும்போது ரெடி ஆயிடுவாங்க. இப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓவராலாவே நல்லா தான் இருக்குது. இந்த பயிற்சிகள்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சனி பயிற்சி இந்த வருஷம் இல்ல. பொதுவாகவே 12 ராசிக்கு 2026 சனி பயிற்சி கிடையாது. ஆனா வாக்கிய கணிதப்படி சனி இந்த வருஷம் தான் மாறுறாரு, திருநள்ளாறு கோயில் படி இந்த வருஷம் தான் மாறுறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றதுனால திருக்கணிதப்படி சனி பயிற்சியாகி போயிட்டு இருக்கு கடந்த ஒரு வருடமா. கண்டிப்பா தனுசுக்கு 4ஆம் இடத்துலதான் அர்த்தாஷ்டமத்துலதான் சனி இருக்கு. இது திருக்கணிதமா வாக்கியமாங்கிறதெல்லாம் நம்ம அங்க வாக்குவாதத்துக்கோ அந்த வாதத்துக்கோ வரல. திருக்கணிதப்படி அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சா இல்லையான்னு தனுசு ராசிக்காரங்களை கேட்டாதான் தெரியும். 4ஆம் இடத்துல சனி இருக்கு. இடம், நிலம், வீடு, தாயாரோட உறவு, ஹெல்த், வாகனம், உங்களுடைய கால்நடைகள், விவசாயம், இது எல்லாமே உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கு. வீட்டை விட்டு இறங்கினாலே பிரச்சனையா தானே, கால் வச்சாலே கண்ணி வெடிக்கிறோம்ல, பிரச்சனையா தானே ஓடிக்கிட்டு இருக்கப்ப. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். ஐயா இப்ப இந்த குரு மாறுறதுனால அந்த பார்வை உழுகுறதுனால அதைத்தான் எடுத்து சொல்ல வரேன். இப்ப குரு ஜூன்ல மாறிடுறாரு, நேரா சனியை பாத்துறாரு. பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு, சனி அடக்கி வாசிப்பாரு. ஓ குரு பார்வை இருக்கு சார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி சார். குருவோட ராசியில ஒருத்தங்க பிறக்கிறதே புண்ணியம் சார். இந்த பூமியை விட சார் குரு 400 மடங்கு பெரிய உருவம் சார். நம்ம பூமி கொண்டு போய் பக்கத்துல வச்சீங்கன்னா இவ்வளவு பெருசுதான் இருக்கும், இவ்வளவு பெருசுதான், ஒரு உருளைக்கிழங்கு சைஸ் இருக்கு, அவ்வளவுதான். அந்த குரு அப்ப எவ்வளவு பெரிய பிளானட் பாருங்க. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை. அப்ப தனுசுக்காரங்களுக்கே குரு பலம் ஜாஸ்தி, குரு ஆசீர்வாதம் அதிகம். காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி சார். இயற்கையாகவே தனுசு ராசிக்காரங்க அம்மா பையங்க, அம்மா குழந்தைங்க. அம்மா தான் உலகம், அம்மா தான் எல்லாம். கொஞ்சம் உடம்பு போடும் தனுசு ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா குரு வீடு அங்க செவ்வாய் எல்லாம் இருக்கு. இந்த உடம்பு ஏறுறது இறங்குறதெல்லாம் இப்ப நடக்கும். மூல நட்சத்திரம் வேற, மூலம் இருக்கு, பூராடம் இருக்கு, உத்திராடம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அந்த தொந்தரவு அங்க கேது, சுக்கிரன், சூரியனோட ஸ்டார்ல தான் உள்ள உட்கார்ந்து இருக்கு. குரு பாக்குறாரு இல்ல, இவங்க சுத்தபத்தமா இருக்கணும், ஆளுமையா இருக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யாரும் கைட் பண்ணாதீங்க, எனக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். அவ்வளவு சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு தோணுனதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, போட அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டருங்க. அப்ப இவங்களுக்கு இந்த 2026 ஒரு நல்ல ஜாக்பாட். ஏன்னா தர்மத்தை கட்டுப்பட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. ஆமா, தர்ம கர்மம் 9, 10 தான் தர்ம கர்மாதிபதி. அப்ப 9 கூடையவரே குருவா இருக்கிறதுனால மனிதாபிமானம் உடையவர்கள், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள். அதே போல கெட்டதுக்கு போகணும்னா மனசு ஒத்துக்காது. நியாயம், நேர்மை, தர்மம் இப்படித்தான் வாழ்வாங்க. ஏன்னா இல்லைன்னா இவங்களுக்கே மனசாட்சியை கொன்றும். ஐயோ நம்ம தப்பா இருந்துட்டோமோ, எனக்கு எவனுக்கோ பொய் பேசிட்டோமோ, நம்மனால ஒருத்தன் கெட்டு போயிட்டானோ அப்படிங்கிற எண்ணம் உடைய தனுசு ராசி அன்பர்கள் தான். பேருக்கு ஒரு கலங்கம் வராம, ஆமா கலங்கம் வராம பாத்துக்கணும். ஆனா 8ஆம் இடத்துக்கு குரு வரும்போது கலங்கத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் கேட்கலாம். 8ஆம் இடத்துக்கு குரு வரும்போது கலங்கத்தை ஏற்படுத்தும், அவமானத்தை கொடுக்கும். இப்ப 8ஆம் இடத்துக்கு குரு வரும்போது யாராவது கும்பலக்னமா இருந்து தனுசு ராசியா இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ராசிக்கு லக்னத்துக்கு 2ல சனி போயிட்டு இருப்பாரு. எப்பவுமே 2ஆம் இடத்துக்கு சனி தொடர்பாகி 6, 8, 12 கூடையவர்களுடைய தசாபுத்தி கோச்சாரத்தில் 2ஆம் இடத்தில் சனி 2ஆம் இடத்தை சனி பார்த்து 2ஆம் அதிபதியோடு சனி இருந்தோളം பார்த்தாலும் சேர்ந்தாலும் நல்ல தசாபுத்தி நடக்கலைன்னா அவமானம் வந்துடும். ஒரு கிளைண்ட கேட்கிறேன் நான், அவரு கும்பலக்னக்கார்,
இப்ப 2ல சனி போயிட்டு இருக்கு. சார் இப்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு அவமானம் வந்துச்சா? ஆமா சார், பார்த்து பார்த்து ஆசையை கட்டின வீடு வந்து எல்லாரையும் புகழா கூப்பிட்டு எல்லாம் பெருமையா பேசி எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு கிரகப்பிரவேசத்தை கூப்பிட்டு பெருமைப்படுத்தி புகழா வாழ்ந்துட்டேன். இப்ப அதை கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். அது எனக்கு அவமானம் சாருங்கிறார். அப்ப அந்த காலத்தில் மறக்க முடியாத மறுக்க முடியாத அவமானத்தை அது கொடுக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல தான் பிளானிங் கரெக்டா இருக்கணும். அன்வான்டா யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அமைதியா இருங்க, நிதானமா இருங்க. உங்க மனசுக்கு என்ன படுதோ யோசிச்சு 10 தடவை யோசிச்சு செய்யுங்க. கணவன் மனைவி உறவுல கவனமா இருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்கு இறைவனின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை 2வது குழந்தை பெற்றுக்கணும், ஆமா இப்ப கிடைக்கும். வெளிநாடு போகணும், போலாம். வெளிநாடு படிக்க போகணும், போலாம். இதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், போலாம். பிஆருக்காக வெயிட் பண்ற, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆனா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறது நல்லது அல்ல. எப்போ? 2026 ஜூனுக்கு அப்புறம். அப்ப நீங்க அந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி மோசமா இருந்துச்சுன்னா உங்க முகவரியை தொலைச்சிருங்க. இருக்கிற இடம் இல்லாம தெரியாம இருந்துக்குங்க. ஒரு குட்டி 7.5 சனின்னு சொல்றாங்களா? ஆமா, அந்த 8ஆம் அஷ்டமத்தில் குரு வரும்போது லேசா ஒரு அசைச்சு பார்க்கும். ஏன்னா குரு ராசி அதிபதி இல்லையா, இவங்களுக்கு தைரியம் வந்துடும். வா பாத்துக்கலாம், என்ன ஆயிரும் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். குருட்டு தைரியம், அசட்டு தைரியம். அங்க இறங்கி இவங்க மாட்டிக்குவாங்க. ஆமா, இப்ப சம்பந்தி ஆகாதவங்க சம்பந்தி ஆவாங்க. இப்போ 2வது குழந்தை பேரு புகழோட வரும், முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கும். லேட் மேரேஜுக்கு ஓகே ஆகும். 2வது கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே ஆகும். ரொம்ப நாளா குழந்தை இல்லை, இப்ப ட்ரீட்மெண்ட் போலாமான்னா போலாம். குலதெய்வமே போக முடியல, இப்ப நாங்க போறோம், பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வரோம், ஓகே கிளம்புங்க, சூப்பரா இருக்கும். ஸோ தனுசு இந்த 2026 வெற்றி முகம்தான், வளர்ச்சி முகம்தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, நிதானம் தான் பரிகாரம். திங்க் பண்ணி பண்றதுதான் பரிகாரம். அதுல நீங்க இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி இவர்கள் பயணிக்க முடியும்னா இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஆசைகளை தூண்டுற காலம்ங்கிறேன், கவனமா இருக்கணும். அதே போல வியாதி, உங்களுக்கு ஹெல்த் பாதிச்சதுன்னா உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடணும். ஏன்னா 8குடையவன் 6ல அந்த வியாதியே குறைபாடா மாறிடும். காலில் சுகர் புண்ணு இருக்கு, ஒரு விரல்ல ரொம்ப நாளா இருக்குன்னா உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. விரலை எடுத்துட்டு அது குறைபாடா மாறிடக்கூடாது. அது உதாரணத்துக்காக சொல்றேன், புரியுது? அப்ப இவங்க போய் ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் உடம்பு சரியில்லை சிரமமா இருக்குன்னா ஒரு டாக்டரை பார்த்து ஒரு நல்ல முழு உடல் பரிசோதனை பண்ணி நல்ல மருத்துவம் பார்த்து நல்ல மெடிக்கல்ல போய் நல்ல மருத்துவம் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னா சேஃப். இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல குழந்தைகளுக்கு வந்து பேர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, அவார்டு வாங்குறது, நிறைய வந்து டாக்டர் ஆகிறது, ஜட்ஜ் ஆகிறது, இன்ஜினியர், வக்கீல், பெரிய பெரிய பதவிகளுக்கு போறது, ஒரு டாக்டர் ஆகி வெளிநாட்டுல போய் பெரிய அளவுல சாதிக்கிறது, இத்தனையும் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவங்க ராசிக்குள்ள உட்கார்ந்துதான் அந்த வருடம் எப்படி தொடங்குது, சூரியன் செவ்வாயோட தொடங்குது சார். தர்மகர்மாதிபதி யோகமா தொடங்குது இந்த வருடமே. இதெல்லாம் இவங்களுக்கு கிஃப்ட் சார். எல்லாமே ராஜகிரகம் வேற. ஆமா, எல்லாமே ராஜகிரகங்கள். குரு பாத்துறாரு, குரு சூரியன் செவ்வாயை சேர்ந்துடுறாரு. அப்ப கர்மத்திற்கு விமோச்சனம். கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்வாங்க, கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்வாங்க, கோயிலுக்கு முன்னாடி நின்று வேலை பார்ப்பாங்க. கோயில் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து அடைந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. கோயிலுக்காக நான் கோயிலுக்காக ஏதாவது ஒரு பணியாற்றிட்டு இருக்கிறேன், நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், என் குலசாமியோ இல்ல நான் ஏதாவது ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிறனால இந்த கோயில் இந்த 2026 கும்பாபிஷேகம் நடக்கும், நடத்தி விடுவீர்கள். இவ்வளவு நாளா தடையா இருந்துச்சுன்னா அது நடந்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக 2026 மிகச்சிறந்த பொற்காலமான நல்ல வருடமாக இருக்கிறது என்றால் மிகையில்லை. உங்களுக்கு தங்கம் சேரும். சூப்பர். அந்த தங்க நகைகள்லாம் அவங்களுக்கு சேரும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எதிரி பகை, கடன், விபத்து, நெருக்கடி, கண்டம், பிணி, பீடைகள் இத்தனை இருந்தாலும் குரு பார்வைப்படுறதுனால அந்த பனி படர்ந்து இருக்கும் பொழுது எப்படி வெயில் வந்தால் அந்த பனியெல்லாம் விலகி அந்த அந்த புகைமூட்டம் எல்லாம் விலகி ஒரு வெளிச்சமான வாழ்க்கை இந்த பூமிக்கு கிடைக்கிறதோ அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ காத்திருக்கிறார்கள். காலம் உங்களுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி.